வணக்கம் இஸ்லாமிய தமிழனி, அதாவது இலங்கை வாழ் இஸ்லாமிய தமிழனி. இந்த இப்போ பார்த்தீங்களா, கிட்டல ஒரு சின்ன பிள்ளை ஒன்றுக்கு அடிச்சு அதை வெறுட்டி எல்லாம் பதவி வந்துச்சு. அதை பார்த்தோன்னே வெளிநாட்டு தமிழன் எல்லாம் குழம்பிட்டான். என்னடா சின்ன பிள்ளைய போய் இப்படி அடிக்கிறீங்களே, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் பெரிய இதெல்லாம் விட்டாங்க. பிறகு பார்த்தா அந்த பிள்ளை உண்மையிலே ஒரு பசி கொடுமையால், இப்போ இலங்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை பசி கொடுமையால் அந்த பிள்ளை அந்த சாப்பாடு எடுக்க வந்திருக்கு, கலவெடுக்க வந்திருக்கப்பா. அது அறிஞ்சோன்னு இன்னும் தமிழர்கள் இன்னும் மனமிறங்கி எல்லாரும் காசு போட்டாங்க, தொலைபேசி அடித்து கதைச்சாங்க, அந்த பிள்ளையோடைய நேரடியாக கதைச்சாங்க. அதை விட மற்ற தங்கட நம்பர்களையும் போட்டாங்க இல்லைங்க, எங்களுக்கு அடியுங்கோ, ஏதாவது வேணும்னு அடியுங்கோன்னு இப்படியெல்லாம் உதவி செய்ய முன் வர்றாங்க. பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தரும் நெக்கையில் அது ஒரு இஸ்லாமிய பெண் தானே, இஸ்லாமிய தமிழன் வேற தானே, அவன் தனியாக இருக்கட்டும், அவ என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று யோசிக்க இல்லை. இதுதான் தமிழினம். நீங்கள் தமிழனா இருங்கப்பா. அந்த இலங்கையில் இஸ்லாமியர்கள் தனி தமிழர்கள் என்ற மேலே இஸ்லாமிய தமிழன் என்று இன்னொன்று வச்சுக்கொண்டு இருக்காதுங்க, தயவு செஞ்சு. எல்லாரும் என்று சொல்ல இல்லை, பட் இப்படியான ஆட்களும் இருக்கிறீங்க. அதை தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. அந்த இஸ்லாமிய தமிழனுக்கு தனி அதிகாரம் வேணும், இஸ்லாமிய தமிழன் என்றா வேற, நாங்கள் தமிழன் இல்லை இஸ்லாமிய தமிழன், அது என்ன அப்படி வேண்டாம். நீங்கள் இப்படி பிரித்து தான் தமிழனுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்படி தமிழனுக்கு இல்லை இஸ்லாமிய தமிழுக்கு தனி ஒரு அதிகாரம் வேணும், இஸ்லாமிய தமிழன் தனி இனம் என்று சொல்றவனு வாக்கு போடாதீங்க. அது இஸ்லாமிய அரசியல்வாதி இருந்தாலும் சரி, மற்ற தமிழ் அரசியல்வாதி என்று இருக்கிறவங்க வேற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் போடாதீங்க. இப்படியானவங்களை நீங்க இனம் கண்டு நீங்க ஒதுக்கி வைக்கணும். இவங்களால தான் நாங்கள்லாம் இப்படி இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். இந்த பிரிச்சு தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த வாக்கு போற நீங்கள் ஒரு யோசிச்சு அடுத்த முறை போடுங்க. இவங்களெல்லாம் இப்பவே இனங்கட்டு வெளியேற்றுங்க. எங்களுக்கு வேணாம், இன்னும் புது அரசியல்வாதி ஒருத்தர் இறக்குங்க. அதாவது தமிழன் என்று, இஸ்லாமிய தமிழன் இல்லாமல் தமிழன் என்று ஒற்றுமையா இறங்குற மாதிரி ஒரு அரசியல்வாதியா இறங்குங்க. நன்றி, வணக்கம்.